ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ரவுண்டு 3ல வரக்கூடிய ஸ்டூடெண்டா நீங்க 143 கட் ஆஃப்லேருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்க தான் ரவுண்டு 3ல வர்றாங்க. ஜென்ரல் ரேங்கின் அடிப்படையில் 1,37,711லேருந்து 2,39,299 பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 1,01,589 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் பல பேர் இல்லை, பல பேர் போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்ந்துட்டாங்க, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் போட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரவுண்டு 3ல டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக தான் போகிறேன் சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களை போல 2019 இருந்த மாணவன் தான் இந்த கோபி. 100க்கு பிலோ கட் ஆஃப் எடுத்த மாணவன் தான் இந்த கோபி. அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேளுங்க. உங்களுக்காக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப் போன வருஷத்தோட ரவுண்டு 2 வேக்கன்சியை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அதில் எங்கெங்கெல்லாம் சீட் இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். இப்போ நம்ம இந்த பிடிஎஃப் பார்த்துட்டு இருக்கோம். மாணவர்கள் ஒரு லைக், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா 3வது ரவுண்டில் யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இங்கே பாருங்கள், சிவில் இன்ஜினியரிங்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் ட்ரிபிள்இ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே மெக்கானிக்கல், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எங்கே இருக்குது, விழுப்புரத்தில் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் அவைலபிலிட்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இதிலலாம் இருக்குது. அப்புறம் வந்து திண்டிவனத்தில் ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் எல்லாமே ஃபீஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இங்கே நீங்கள் படித்தே ஆகலாம், கட்டாயமாக படிக்கலாம். அதே போல் அடுத்த கட்டமாக யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து நம்மளுடைய திருவண்ணாமலையில் இருக்குது. அங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, அப்புறம் இதிலலாம் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ஃபேமஸான காலேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் அவைலபிலிட்டியாக இருக்குது. அடுத்து பாருங்களேன், பிரைவேட் காலேஜ் பிரிட்டிஷா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நம்மளுடைய சென்னையில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏஐடிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் சிஎஸ்சி, அப்புறம் எல்லா கோர்ஸுமே அவைலபிலிட்டி இங்கே இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப பழமையான காலேஜ். இங்கே வந்து சிவில் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன் ட்ரிபிள்இ, விஎல்எஸ்ஐ டிசைனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு சில கம்யூனிட்டிக்கு இருக்குது. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 100% இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணலாம். 3வது ரவுண்டில் கவலையப்பட தேவையில்ல. அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் இருக்குது. அடுத்து வேல்டெக் மல்டிடெக் பார்க்குறோம். வேல்டெக் மல்டிடெக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அப்புறம் அங்கங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு சில கோர்ஸ் மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அங்கேயுமே ஒரு சில கோர்ஸுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட்டு கொட்டி கிடக்கு. ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்கள் இந்த லாஸ்ட் இருக்குது தெரியுமா 3 காலம். ஃபஸ்ட்டு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ எஸ்டி, எஸ்சிஏ எஸ்சி இவங்களாம் கவலையப்பட தேவையில்ல. 3வது ரவுண்டில் இந்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். வேளம்மாளை பார்த்துட்டோம். அடுத்து வேல்டெக் ஹைடெக் பார்க்குறோம். வேல்டெக் ஹைடெக்குங்கிற ஒரு கேம்பஸ் இருக்குது. அங்கேயுமே சீட்டை பாருங்களேன், கெமிக்கல் இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, இங்கெல்லாம் அவைலபிலிட்டி சீட் வந்து 3வது ரவுண்டில் நிறையாவே இருக்குது. அப்புறம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இது வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு கல்லூரி. இங்கே பாருங்களேன், சீட் அவைலபிலிட்டி போன வாட்டி ஏஐடிஎஸ்ஸு இதுக்கெல்லாம் பயோமெடிக்கலுக்கெல்லாம் இருந்திருக்கு. இந்த வருஷம் இந்த காலேஜ் கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாணவர்கள் மத்தியில் நல்ல பேரும் இருக்குது. கண்டிப்பாக இந்த கல்லூரியுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கே போன வருஷத்தின் அடிப்படையில் இங்கே பாருங்களேன், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கெல்லாம் சீட் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எல்லாத்துக்குமே சீட் இருக்குது, எல்லா கம்யூனிட்டிக்குமே. ஸோ இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஓரளவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் டிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், இங்கே எல்லா கோர்ஸுமே சீட் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஸோ யோசிக்காமல் டிஎம்ஐ காலேஜ் எடுக்கலாம், ஒரு அட்டானமஸ் காலேஜுங்கிறனால. அதுக்கப்புறம் டிஎம்ஐயில் பார்த்தாச்சு. அப்புறம் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட்டு கொட்டி கிடக்கு. எஸ்சி மாணவர்கள் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜை எய்ம் பண்ணுங்க, சீட்டு உங்களுக்கு உறுதி. அடுத்த கட்டமாக அப்படியே பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ரவுண்டில் கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் சீட் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குப்பா. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு அவைலபிலிட்டி இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் லொயாலா இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அங்கங்கே ஒரு சீட்ஸ் இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல கல்லூரியாக தான் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வேளம்மாள் இன்ஸ்டியூட்டுமே ஒரு நல்ல கல்லூரி. இங்கே வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கெல்லாம் சீட் அப்படியே இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எல்லாருக்குமே சீட் இருக்குது. முகமது சதாக் ஏஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி சென்னையில். இங்கேயுமே 3வது ரவுண்டில் சீட் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் குழம்பிக்க வேணாம். ஃபஸ்ட்டு காலம்ங்கிறது ஓசி, 2வது காலம் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி, அவ்வளோதான். ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி முகமது சதாக் பார்த்தாச்சு. அப்புறம் ஆனந்த் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுடைய இப்போ அட்டானமஸாக மாறி இருக்குது. எல்லாமே சீட் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஆனந்த் இன்ஸ்டியூட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். 1303 கவுன்சிலிங் கோடு, ஒரு நீட்டான ஒரு கேம்பஸ். அப்புறம் ஜெருசலம் காலேஜ்,
இங்கே பாருங்களேன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் தான் சீட் இருக்குது. அங்கங்கே வேறு கம்யூனிட்டிக்கெல்லாம் சீட் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணலாம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. ரொம்ப பழமையான ஒரு காலேஜ். அடுத்த கட்டமாக கேசிஜி காலேஜை பார்க்குறோம். பாருங்களேன், இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியோட இன்னொரு அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு கேம்பஸுங்க இது. ஆனால் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டிக்கு இதுக்கும் தொடர்பு இருக்குது. இங்கே பாருங்கள், ஆட்டோமொபைல் ஏரோஸ்பேஸ் இல்லை கூட இல்லை, சிவில் இன்ஜினியரிங்லாம் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அக்னியை பார்க்குறோம். ஐயோ சீட்டு கொட்டி கிடக்கு. அக்னி காலேஜை வந்து இந்த வருஷம் எல்லா மாணவர்களுமே எய்ம் பண்ணுங்க. 3ஆவது ரவுண்டில் போன வருஷத்தின் அடிப்படையில் அவ்வளோ சீட்டு ஐடி, ஆனால் ஓசிலலாம் முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் அந்தந்த கம்யூனிட்டிலலாம் இருக்குது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ மாணவர்கள் இதை பார்த்துக்கலாம். அடுத்து அக்னி காலேஜுக்கு அப்புறம் தனலட்சுமி பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாமல்லபுரத்தில் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியுமே ஒரு நல்ல கல்லூரி. சீட்டு அப்படியே இருக்குது. சாய்ஸ் வச்சிங்கன்னா கட்டாயமாக கிடைக்கும். இது வந்து தனலட்சுமி வந்து பெரம்பலூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் கூட இருக்குது. இது சென்னையில் உள்ள கேம்பஸ். அதே போல் இங்கே சீட்டு எல்லாமே இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி மணிமங்கலத்தில் ஒன்று இருக்குது. இது அட்டானமஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி இருக்குது. இது ஒரு அட்டானமஸ் காலேஜுங்க, இப்போ மாறிடுச்சு இது. ஸோ அதனால் இந்த காலேஜுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஐஎஃப்பிடி காலேஜை சூஸ் பண்ணலாம். அந்த ஏரியாவில் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கேம்பஸாக பார்க்கப்படுது. சீட் அவைலபிலிட்டி அப்படியே இருக்குது. ஏஐடிஎஸ்க்கு இருக்குது, சிஎஸ்சிக்கு இருக்குது, இசிக்கு இருக்குது, ட்ரிபிள்இக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. பார்த்துக்குங்க. அடுத்தப்புறம் மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ் அதே ஏரியாவில் இருக்குது, விழுப்புரத்தில். இதுவுமே ஒரு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுது. இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கல் கேம்பஸ், எஸ்விசிடின்னு சொல்லுவாங்க, 14-13. இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜாக மாறிடுச்சு. இங்கே சீட் அவைலபிலிட்டியை பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ நிறைய சீட்ஸ் அவைலபிலிட்டி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்விசிடின்னு சொல்லுவாங்க, நிறைய கோர்ஸ் இருக்குங்க, கட்டாயமாக நீங்கள் சாய்ஸில் வைக்கலாம். அடுத்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், சூப்பர் காலேஜ். சிவில் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கும் சீட்டு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா அந்த காலேஜை வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மையை பார்க்குறோம். இங்கே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு, சிவில் இன்ஜினியரிங்கு, அப்புறம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே சீட் இருக்குது. இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் தானிஷ் அகமது காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸாக பார்க்கப்படுது. இதுவுமே நீங்கள் படிக்கலாம், தானிஷ் அகமது. அதுக்கப்புறம் நியூ பிரின்ஸ் ஒரு அட்டானமஸ் காலேஜ். அட்டானமஸ் காலேஜ் போய் படித்தே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கல்லூரியெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள், சீட் அவைலபிலிட்டி அப்படியே இருக்குது. சிஎஸ்சி எந்த கோர்ஸ் எய்ம் பண்ணாலும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூ பிரின்ஸ் பார்த்தாச்சு. அப்புறம் பெரி காலேஜ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். ஸோ இந்த காலேஜ்லையுமே சீட் அவைலபிலிட்டி அப்படியே இருக்குது, ஒரு அட்டானமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் அருணை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து அந்த மக்களுக்கு தெரியும், அங்கே இருக்கவங்களுக்கு. திருவண்ணாமலையில் சீட் அவைலபிலிட்டி நல்லா நிறையாவே இருக்குது. இதுவுமே நீங்கள் படிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய சென்னை சிட்டிக்குள்ளே ஒரு காலேஜ். ஸோ மீனாட்சி காலேஜ் இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி அங்கங்கே இருக்குது, நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய எங்கே இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்குது. இதுலையுமே படிக்கலாம், நல்ல கல்லூரியாக தான் பார்க்கப்படுது. இந்த கல்லூரியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது. இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி இருக்குது, இதையுமே பார்த்துங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தானிஷ் அகமது கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் இருக்குது, அது வந்து ஒரு நல்ல கேம்பஸ், இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி இருக்குது, இதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். கவுன்சிலிங் கோடு போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. அதே போல் அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நம்மளுடைய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குது, ரொம்ப சூப்பரான கேம்பஸுங்க, அட்டானமஸ் காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதுலையுமே சீட் அவைலபிலிட்டி இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த காலேஜுமே சூஸ் பண்ணிக்கலாம், நல்ல கேம்பஸாக பார்க்கப்படுது இந்த கேஎஸ் ரங்கசாமி. அந்த நாமக்கல் ரீஜனில் சீட்டு கொட்டி கிடக்கு. கே ரங்கசாமி மட்டும் இல்லை, எம் குமாரசாமி காலேஜ் இருக்குது, பாருங்கள் சீட் அவைலபிலிட்டிலாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், ஐயோ சீட் அப்படியே இருக்குது, அட்டானமஸ் காலேஜ். மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ்லாம் எய்ம் பண்ணலாம். 3ஆவது ரவுண்டில் வரக்கூடிய ஒரு மாணவர்களும் இந்த நாமக்கல் ரீஜன் போகணும்னு நினச்சிங்கன்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கொட்டி கிடக்கு, பார்த்துங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்குது. சிஎஸ்சிக்கு வேணுமா, இசிக்கு வேணுமா, ஐடிக்கு வேணுமா, எல்லாத்துலேயும் இருக்குது மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்லில் இருக்குது, சீட்டு அப்படியே கொட்டி கிடக்கு, பார்த்துங்க. சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையம்மாளே, அப்புறம் பாவை இன்ஜினியரிங் காலேஜ் அந்த ஏரியாலேயே. பாவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பாவை இன்ஜினியரிங் காலேஜும் பார்த்துங்க, சீட் அப்படியே இருக்குதுங்க. பாவை இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நாமக்கல்லில் இருக்குது, இதுவுமே ஒரு அருமையான காலேஜ், நிறைய சீட் இருக்குது. கேஎஸ்ஆர் குரூப்பில் நிறைய கல்லூரிகள் இருக்குது, இதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப ஃபேமஸான காலேஜுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபீஸுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இங்கேயுமே நீங்கள் படிக்கலாம். இந்த காலேஜில் வந்து சூப்பரான காலேஜ், சீட் அப்படியே இருக்குது பாருங்கள். அடுத்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவேகானந்தா காலேஜ். பொண்ணுங்க படிக்கணும்னு நினச்சா இது ஒரு 3ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு ரொம்பவே பெட்டரான காலேஜ். பொண்ணுங்களுக்கான கல்லூரி, இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கல்லூரி.
அடுத்து ER பெருமாள் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்க ஒரு சூப்பரான காலேஜ், இங்கேயுமே போய் படிக்கலாம். அடுத்து வந்து BSP இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரூரில் இருக்குது, இங்கேயுமே சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஞானமணி காலேஜில் அப்படியே இருக்குது சீட்டு, 3ஆவது ரவுண்டு மாணவர்கள் எல்லாருமே எய்ம் பண்ணலாம், இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். அதுக்கப்புறம் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே சேலத்தில் இருக்குது, இங்கேயுமே நிறைய சீட் இருக்குது, இதையுமே நீங்கள் எய்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று இருக்குது, அங்கே இதுவுமே ஒரு அட்டானமஸ் நாமக்கல்ல தான் இருக்குது, கொட்டி கிடக்கு சீட்டு, இதையுமே நீங்கள் எய்ம் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காலேஜ் வந்து எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இதுவுமே அங்கே நாமக்கல் ரீஜன்லாம் இருக்குது, எக்ஸல் காலேஜ் சூப்பராக இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் எய்ம் பண்ணலாம், இதுவும் ஒரு அட்டானமஸ் காலேஜ். அடுத்து அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, இதுவுமே நம்மளுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான், இதையுமே எய்ம் பண்ணலாம். அடுத்து அல்லமின் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுடைய ஈரோட்டில் இருக்குது. ஸோ அல்லமின் இன்ஜினியரிங் காலேஜும் எய்ம் பண்ணலாம், நிறைய சீட்ஸ் இருக்குது. நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரொம்ப நல்ல கல்லூரி, இங்கே அங்கங்கே ஒரு சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொட்டி கிடக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்குது, இங்கேயுமே நிறைய சீட் வந்து அவைலபிலிட்டி பாருங்கள், நிறைய இடங்களில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் அங்கே வந்து சிவில் இன்ஜினியரிங்கு, இது வந்து இங்கே ஈசா கோயில் பக்கத்தில் இருக்குது. BLSI டிசைனு இந்த மாதிரி ஒரு சில கோர்ஸுக்கு மட்டும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் மகாலிங்கத்தில் பார்க்குறோம், மகாலிங்கத்தில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்கு இதெல்லாம் சீட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த கட்டமாக வந்து ஈரோடு செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜில் அப்படியே சீட் இருக்குது, இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஈரோடு செங்குந்தார் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் 3ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பாருங்கள், அங்கங்கே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு ஒரு சில சீட் ஆட்டோமொபைல் இப்படியெல்லாம் இருக்குது, இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈரோட்டில் இருக்குது, இதுவுமே கொட்டி கிடக்கு சீட்டு, இதையுமே நீங்கள் எய்ம் பண்ணலாம். நந்தா காலேஜ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நந்தா காலேஜுக்கு அப்புறம் பார்க்கு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே அட்டானமஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த காலேஜ்லையுமே சீட்டு நிறையா இருக்குது, இங்கேயுமே அருமையான ஒரு காலேஜ், அட்டானமஸாக மாறிடுச்சு இந்த வருஷம் இந்த காலேஜ் பார்க்கு. அடுத்து எல்லாமே அட்டானமஸ் மாறினதெல்லாம் நமக்கு விரைவில் புக்லெட் கொடுத்தாங்கன்னா தெரிஞ்சிடும். அப்புறம் வெள்ளாளர் காலேஜ் இதுவுமே நல்ல கல்லூரி, ஆங்காங்கே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி கோர்சஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலு இந்த மாதிரி ஒரு சில கோர்ஸுக்கு இருக்குது. அப்புறம் SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அங்கங்கே ஒரு சில கோர்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SNS காலேஜ் பார்த்துட்டோம் டெக்னாலஜி. அப்புறம் வந்து ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இங்கே ஓரளவுக்கு வந்து நிறைய சீட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இங்கே இருக்குங்க, பார்த்துக்கங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நிறைய கோர்ஸுக்கு அவைலபிலிட்டி ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது. அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்திக்கு அடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுலேயுமே நிறைய சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இதுலலாம் சீட்டு கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸுக்கு கொஞ்சம் அங்கங்கே இருக்குது. அப்புறம் RVS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதுவுமே ஒரு அட்டானமஸ் காலேஜ், நல்ல கல்லூரி. ஸோ இங்கேயுமே அங்கங்கே ஒரு சில சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது போன வருஷத்தின் அடிப்படையில். இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இதுலையுமே சீட்ஸ் நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அங்கங்கே ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, அது அங்கங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க. SNS காலேஜ். அப்புறம் ஸ்ரீ சாய் ரங்கநாதன் காலேஜ், இது அட்டானமஸாக இந்த வருஷம் மாறிடுச்சு, இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி போன வருஷத்தின் அடிப்படையில் போட்டிருக்கேன். அப்புறம் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுவுமே கோயம்புத்தூரில் தான் இருக்குது, அங்கங்கே ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட்ஸ் இருக்குது பார்த்துங்க. PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே சீட் இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது, இந்த காலேஜுமே சூஸ் பண்ணலாம். அப்புறம் தனலட்சுமி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே இருக்குது, இதுலேயுமே சீட்ஸ் நிறையாவே இருக்குது, யோசிக்காமே இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். ஸோ அட்டானமஸாகவும் மாறிடுச்சு இந்த காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கங்கே ஒரு சில சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. அப்புறம் கதிர் காலேஜை பார்க்குறோம், அட்டானமஸாக இருக்குது, இந்த காலேஜுமே சூஸ் பண்ணலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய இதுவுமே ஈரோட்டில் இருக்குது, இதையுமே ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஈசா காலேஜ், இதுவுமே அட்டானமஸ் ஆயிடுச்சு, நிறைய சீட் இருக்குது ஈசா காலேஜில் கோயம்புத்தூரில். ஸோ இந்த காலேஜுமே ட்ரை பண்ணலாம், ஒரு சூப்பரான காலேஜாகவும் பார்க்கப்படுது. அப்புறம் KIT கலைஞர் கருணாநிதியில் அங்கங்கே ஒரு சில சீட்ஸ் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு SC SC STக்கெல்லாம் இருக்குது, இதையுமே ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் KITக்கு அடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம். அப்புறம் JKK முனிராஜ் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குது, நிறைய சீட்ஸ் இருக்குது, அட்டானமஸ் காலேஜ், கட்டாயமாக சாய்ஸில் வச்சா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து யுனைடெட் காலேஜ், நல்லா சூப்பரான காலேஜ், ஒரு கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, நிறைய சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க, இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும். கோயம்புத்தூர் போகிற மாணவர்கள் 3ஆவது ரவுண்டில் ஜான்சன்ஸு, அப்புறம் JCT காலேஜ் பாருங்களேன், இது வந்து நம்மளுடைய பிச்சானூரில் இருக்குது கோயம்புத்தூரில், இங்கேயுமே சீட்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் இருக்குது, இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், இங்கேயுமே சீட்ஸ் இருக்குது. RVS டெக்னிக்கல் கேம்பஸ் இருக்குது, இங்கேயுமே நிறைய சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது.
அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, நிறைய சீட் அவைலபிலிட்டி இருக்குது. திருச்சிராப்பள்ளியிலையுமே ஒரு அருமையான ஒரு கேம்பஸாக பார்க்கப்படுது. ஆங்காங்கே இங்கே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்குது, பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து நம்ம எங்கே பார்க்குறோம், அரியலூரில் இருக்குது நிறைய சீட்ஸு, திருக்கோலையில் இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணினா கீழே இருக்குது. அதுக்கப்புறம் ராஜா மடத்தில் ஒரு, பட்டுக்கோட்டையில் ஒரு காலேஜ், பண்ருட்டியில் ஒரு காலேஜ், இதெல்லாம் சீட் அப்படியே இருக்குது பாருங்களேன். சிகே காலேஜ் வந்து கடலூரில் இருக்குது, அந்த கடலூர் மக்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் கந்தரவாக்கோட்டையில் அங்கங்கே மெக்கானிக்கல் சிவில் மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் பெருமளவில் அங்கெல்லாம் சீட்ஸ் வந்து முடிஞ்சிடும். கே ராமகிருஷ்ணா காலேஜ் வந்து திருச்சியில் இருக்குது, இங்கேயுமே ஓரளவுக்கு சீட்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது. மேம் காலேஜ் வந்து திருச்சியில் இருக்குது, மேம் காலேஜில் அங்கங்கே சீட்ஸ் இருக்குது. எஸ்ஆர்எம் டிஆர்பி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட்ஸுக்கே சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்துட்டோம், அஞ்சலை அம்மாள் வந்துட்டோம். அஞ்சலை அம்மாள் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சூப்பரான காலேஜ், அங்கங்கே சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் பெரம்பலூர் தனலட்சுமியில் சீட்டு கொட்டி கிடக்குங்க. 3வது ரவுண்டு மாணவர்கள் தனலட்சுமி காலேஜ் பெரம்பலூரில் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், கட்டாயமாக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஜிஎஸ் பிள்ளை நாகப்பட்டினத்தில் இருக்குது. அந்த நாகப்பட்டினம் அந்த பக்கம் டெல்டா ரீஜனில் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும் காலேஜ். என்ஏஆர்எஃப் ரேங்கிங்லாம் வந்திருக்கு. ஜேஜே காலேஜ் நம்மளுடைய திருச்சியில் பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி, இதையுமே சூஸ் பண்ணலாம். மேம் காலேஜ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு அருமையான கல்லூரி. அதுக்கப்புறம் எம்ஐஇடி காலேஜ் இருக்குது, ஸோ இதுவுமே ஒரு அருமையான கல்லூரியாக தான் பார்க்கப்படுது. அடுத்து மூகாம்பிகை காலேஜ் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி, ஸோ இதெல்லாம் கட்டாயமாக சூஸ் பண்ணலாம், புதுக்கோட்டையில் இருக்குது, ஸோ இதை சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப், இது வந்து நம்ம தஞ்சாவூரில் ஒன்று இருக்குது, இதுவுமே சூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாடு காலேஜ் வந்து திருச்சியிலே ஃபேமஸான காலேஜுங்க, சீட் அங்கங்கே அவைலபிலிட்டி இருக்குது, ஸோ இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேம் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எங்கே இருக்குது, இதுவுமே திருச்சியில் இருக்குது, இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். இந்திரா கணேசன் இருக்குது, இந்திரா கணேசன் வந்து திருச்சியில் தான் இருக்குது. அப்புறம் பரிசுத்தம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. கேர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுவுமே வந்து திருச்சியில் இருக்குது. அப்புறம் சிவானி காலேஜ் திருச்சியில் இருக்குது, இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். இமயம் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருச்சியில் இருக்குது. அதுக்கப்புறம் கிங்ஸ் காலேஜ் வந்து நம்மளுடைய கந்தரவாக்கோட்டையில் இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது, புதுக்கோட்டை மாவட்டத்தில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் சியான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பாளையங்கோட்டை நிறைய சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, ஃபீஸ் ரொம்ப கம்மி. நாகர்கோவில் அண்ணா யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபீஸ் கம்மி, பார்த்துக்குங்க. வஉசி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுவுமே தூத்துக்குடியில் இருக்குது, நிறையா இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இதையும் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். அதுக்கப்புறம் ரோகிணி காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது, நம்மளுடைய கன்னியாகுமரியில் இருக்குது, இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அப்புறம் வந்து ராம்கோ காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது, இது வந்து ராஜபாளையத்தில் விருதுநகரில் இருக்குது, ஸோ இதையுமே சூஸ் பண்ணலாம். அதே போல் ட்ரிபிள் ஏ காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியில் விருதுநகரில் இருக்குது, இதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேது காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எங்கே இருக்குது, நிறைய சீட் அவைலபிலிட்டிலாம் பார்க்குறீங்க, இதுவுமே விருதுநகரில் தான் இருக்குது. சேது காலேஜ் ஒரு நல்ல கல்லூரி. அதுக்கப்புறம் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்குது, பார்த்துக்கலாம். ஃப்ரான்சிஸ் எக்ஸேவியரில் அங்கங்கே சீட்ஸ் இருக்குது. அப்புறம் காமராஜ் காலேஜை பார்க்குறோம், இது வந்து விருதுநகரில் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்என் காலேஜ் அந்த ஊரில் ஃபேமஸ் திருநெல்வேலியில், அதையும் நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்ஆர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விருதுநகரில் ஃபேமஸ், இதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேடு காலேஜ் ஓரளவுக்கு ஓகே, அதையுமே நீங்கள் வந்து அந்த திருநெல்வேலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். எஸ்டி எக்ஸேவியர் நாகர்கோயிலில் இருக்குது, அங்கே கன்னியாகுமரி மக்களுக்கு பெஸ்ட்டு. பூஞ்சோலை காலேஜ் அங்கேயே இருக்குது கன்னியாகுமரியில், இதுவுமே நாகர்கோயிலில் இருக்குது, ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் போடி நாயக்கனூரில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அங்கங்கே ஒரு சீட்ஸ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை கேம்பஸை பார்க்குறோம், இதுலேயுமே சீட்ஸ் வந்து அங்கங்கே ஒரு அவைலபிலிட்டி இருக்குது. யூனிவர்சிட்டி காலேஜ் ராமநாதபுரத்தில் இருக்குது, இங்கேயுமே சீட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. திண்டுக்கல்லில் இருக்குது, இங்கேயுமே சீட் அவைலபிலிட்டி இருக்குது. அப்புறம் வந்து மங்கையக்கரசி பார்க்குறோம், இது வந்து மதுரையில் இருக்குது, ஓரளவுக்கு நல்ல கல்லூரி. என்பிஆர் காலேஜ் வந்து திண்டுக்கல்லில் இருக்குது, இதுவுமே ஓரளவுக்கு நல்ல காலேஜாக தான் பார்க்கப்படுது. எஸ்எஸ்எம் மதுரை, இது எஸ்ஆர்எம் மதுரை வந்து எல்லாமே சீட் இல்லை, கொஞ்சம் அங்கங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. ஆர்விஎஸ் எஜுகேஷனல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்குது, ஓரளவுக்கு நல்ல கல்லூரி. கேஎல்என் காலேஜ் பார்க்குறோம், இதுவுமே மதுரையில் ஒரு சூப்பரான காலேஜாக பார்க்கப்படுது. முகமது சதாக் ராமநாதபுரத்தில் ஒன்று இருக்குது, இதையுமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சைது அம்மாள் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்குது, ஒரு அட்டானமஸ் காலேஜ், இதையுமே பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா காலேஜில் சீட்ஸ் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் உள்ள காலேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லதா காலேஜ், லதா மாதவன் இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து மதுரை. இப்போ இந்த பிடிஎஃப் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சுட்டேங்க. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போட்டிருக்கேன். 20 நிமிஷம் ஆகுதுன்னு நினைக்க வேணாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 3வது ரவுண்டில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முழு பிடிஎஃப்பையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் நன்றி, பார்க்கலாம். தேங்க்யூ.